அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான மீன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்காக நான் 1 கிலோ கொடுவா மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை பொரிக்கிறதுக்காக மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு உப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டேன். இது மிளகு ஜீரக பொடி. மிளகையும் ஜீரகத்தையும் நல்லா அரைச்சி பவுடர் பண்ணது. அது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க தேவையில்லை. நம்ம பிரியாணி செய்யும் போது போட்டால் போதும். இது நல்லா மசாலாலாம் கோட்டானதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். எவ்வளோ நேரம் இது நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு மசாலா மீனில் நல்லா இறங்கும். இப்போ பிரியாணிக்காக 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இங்கே 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதோட 4 பச்சை மிளகா. இந்த தக்காளியும் தின்னாவே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். தின்னா ஸ்லைஸ் பண்ணுறனால தக்காளி சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ கொத்தமல்லி இலை அப்புறம் புதினா இலை ரெண்டையும் சின்னதாக நறுக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு ரெண்டையும் எடுத்துக்கிட்டேன். இந்த சின்ன பாத்திரத்தில் தக்காளி பச்சடிக்காக 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. இதை வேக வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாக சாப் பண்ணாலே போதும். ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு அது இதோட சேர்த்துக்கலாம். இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை குறைக்கவோ கூட்டவோ செஞ்சுக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதை அப்படியே ஃப்ளேமில் வச்சிட வேண்டியது தான். இது நல்லா வெந்து ரெடி ஆகிடும். இப்போ இங்கே பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த சின்ன கப்பில் 5 கப்பு கரெக்டாக அளவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவில் குறைஞ்சது 8லேருந்து 10 பேர் வரைக்கும் இந்த பிரியாணி சாப்பிடலாம். இந்த அரிசியை நல்லா 2-3 தடவை அலசினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இந்த ஃப்ளேமில் பச்சடி நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. இன்னொரு பர்னரில் கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் மீன் பொரிக்கிறதுக்காக. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதோட ஒவ்வொரு மீனாக இதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த பேன் கொஞ்சம் அகலமாக இருக்கிறனால எல்லாமே ஒரே நேரத்தில் போட்டு எடுத்தாச்சு. மீன் பிரியாணிக்கு இப்போ நான் யூஸ் பண்ண கொடுவா மீன்லேயும் செய்யலாம். அதாவது சீ பேஸ் அல்லது வஞ்சர மீன், பாறை மீன் அதுலேயும் செய்யலாம். மெயினாக பிரியாணிக்கு முள் குறைவாக உள்ள மீனாக பார்த்து வாங்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்காக தேவையான பொருட்கள்லாம் நறுக்கி வச்சாச்சு. மீனும் பொரித்து எடுத்தாச்சு. இங்கே வெங்காய பச்சடி செஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் தயாராகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ஒரே பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இப்போ மெயின் ப்ரிப்பரேஷனுக்கு வந்துடலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்குங்க. அதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதோட மீன் பொரிக்க யூஸ் பண்ண ஆயில் பேலன்ஸ் இருந்தது, அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் மீன் வாசனை நல்லா இந்த பிரியாணியில் இறங்கும். தாளிப்புக்கு 3 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 2 பட்டை, 3 கிராம்பு இதை எண்ணெயோட சேர்த்துடலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் எண்ணெய் சூடாக இருக்கும் போது போட்டால் தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ இதோட நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம்.
ஆட் பண்ணதோட வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நடுவில் லைட்டாக கீறி விட்டுக்குங்க. அதோட ஒரு ரம்பை இலை இந்த மாதிரி மீடியம் சைஸில் நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். பாண்டான் லீவ்ஸ், அதாவது இந்த ரம்பை இலை நல்ல வாசனையாக இருக்கும். பிரியாணிக்கு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இப்போ நறுக்கி வச்சுருந்த 4 தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு மூடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதோட இப்போ பிரியாணி மசாலாவை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த பிரியாணிக்கு ஷான் மசாலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மசாலா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிரியாணி மசாலா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வாங்கினதாக கூட இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வீட்டிலையே மசாலா பவுடர் அரைச்சிக்கலாம். எனக்கு ஷான் பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா பிடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நாளாக இதை தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வரேன். இங்கே பட்டை தூள் எடுத்திருக்கேன். அதை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு இப்போ தான் சேர்த்துக்க போகிறேன். கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா அதுக்கப்புறமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். காரத்துக்கு தனியாக மிளகாத்தூளில் நான் சேர்த்துக்கல. ஏற்கனவே பிரியாணி மசாலாலையும் 4 பச்சை மிளகாலையும் இருக்கிற காரமே போதும். இப்போ நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா கிரேவிக்கு மேலேயே நம்ம பொரிச்சு வச்சுருந்த மீனை ஒன்று ஒன்றா வச்சிடலாம். மீனை வச்ச உடனே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். மசாலாலாம் மீனில் நல்லா இறங்கணும். இப்போ மூடியை திறந்து விட்டுட்டு மீனை ஒவ்வொன்றா பின்னாடி திருப்பிடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னொரு தடவை மூடி போட்டு மூடிடலாம். ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மீனில் நல்லா மசாலாலாம் இறங்கியிருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் மீனெல்லாம் தனியாக எடுத்துடலாம். மீனெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியை போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ வெறும் கிரேவி தான் இருக்குது. இந்த கிரேவியோட நம்ம தண்ணி அளவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியோட அளவு எப்படின்னா 5 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 10 கப்பு தண்ணி, அதாவது 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 2 கப்பு தண்ணி அளவுக்கு எடுத்துக்குங்க. எந்த கப்பில் அரிசி அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே தண்ணி அளவு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம உப்பு சரி பார்த்துடலாம். நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அரிசியை போட்டு வேக வச்சிடலாம். ஆனால் அந்த தண்ணி கொதிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன். இப்போ நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் உப்பு சரி பார்க்கணும். எனக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம மூடியை வச்சு மூடிடலாம். இப்போ இந்த சாதம் ஃபுல்லாக குக் ஆகலை, ஒரு 70% அளவுக்கு குக் ஆகிருக்கு.
இந்த சமயத்தில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீனை இந்த சாதத்தோடு சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்குங்க. மெதுவாக மீன் உடையாமல் அழகாக பார்த்து எடுங்க. மீனை போட்ட உடனே நம்ம மூடி வச்சிடலாம். இந்த சாதம் மீனோட நல்லா சேர்ந்து குக் ஆகும். ஸ்டீம் வெளியாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஹெவியான வெயிட் உள்ள ஒரு பொருளை மேலே இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, மீன் பிரியாணி இப்போ தயாராகிடுச்சு. நல்லா குக்காக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது மீனெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. அப்போ தான் சாதம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட ஒரு அவிச்ச முட்டையோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.